கடவுளே, எந்த ஒரு பொண்ணும் கூட இவரை தப்பி தவறி சைட் அடிக்க கூடாது. நீதான் அவரை மானிட்டர் பண்ணணும். இவரோட கால் மாதிரியே மனசும் கோணிடக்கூடாது. ஓகேவா? கடவுளே, இவருடைய சந்தேக புத்திய இவன் மனசுல இருந்து தூக்கிடு. இல்லைன்னா என் மண்டை எப்ப வெடிக்கும் எனக்கே தெரியாது. இந்த மனைவி பெயர் சுமதி. எலக்ட்ரிஷியன் பாஸ்கரை காதலித்து திருமணம் செய்து கொண்டவள். கணவன் பாஸ்கரின் குடிப்பழக்கத்தை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்று துடியாய் துடிப்பவள். இப்போது அதற்காகத்தான் இந்த கோயில் விசிட். கடவுளே, எப்படியாச்சும் இவர் குடிப்பழக்கத்தை நிறுத்து. உன்னையே நம்பி வந்திருக்கேன், என்னை கைவிட்ட மாட்டியே. கடவுளே, எப்படியாவது இவன் புடவை பைத்தியமா பட்ஜெட் ரொம்பவே. கல்யாணம் பொண்டாட்டி எல்லாம் நெவர் இன் மை லைஃப். ஒன்றும் இல்லைடா, சீக்கிரம் வண்டி எடு. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? இல்லை என்று பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? சரி சரி, நீ போய் புக்ஸ் எல்லாம் எடுத்து வை. என்ன? சரிம்மா. ஹலோ சாரு, குளிக்கிறாரு. என்ன விஷயம்? அவர் வந்ததும் சொல்றேன். கண்ட கண்ட சிரிக்கிங்கெல்லாம் ஃபோன் பண்றாளுங்க. இவருக்கு தேவையா இது? இந்த காலை வச்சுக்கிட்டே இந்த போடு போடுறாருன்னா அவளுக்கு தனியா ஆபீஸ் போக தெரியாதா? யோ, ஒன்னதாயா, அவளுக்கு தனியா ஆபீஸ் போக தெரியாதா? சொல்லு
ஏண்டா? எவளுக்கு? அவதான் அந்த சக்களத்தி. யார் இந்த சக்களத்தி? புரியலையே. அவதான் உங்க பிஎஸ் செல்வி. இவ ஒருத்தி. அந்த சீட்டு என்னோடது. அதுல ஏறி உட்கார்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, புரிஞ்சுதா? ஏய், இந்த சீட்டை நான் யாரும் ஏத்தலடி. ஒரு நாள் நானும் எங்க ஆபீஸ்ல ஷாப்பிங் போறதுக்கு வண்டியில ஏத்திட்டு போறேன்டி. ஏன் என்ன கூப்பிட்டா நான் வரமாட்டேனா? நீதானே. சரி சரி, அதை விடுங்க. அவளை வண்டியில ஏத்தாதீங்க. அவளை வண்டியில ஏத்துனீங்க நான் சீட்டை எரிச்சிருவேன். விட்டா என்ன எரிச்சிடுடி நீ? சீ, உங்களை எரிப்பேனா? ஏன் இனிமேல் இப்படி யாரும் சிக்க மாட்டானா? பேசுறியே, என்னை கால் நல்லா நிறுத்தியா? கொஞ்சம் கொழுப்பு குறையட்டும்னுதான். அது இல்லைங்க, உங்க தொப்பைய சொன்ன. சரி சரி, போயிட்டு வாங்க. போடி கள்ளி. சொல்லுடி. ஹலோ மாமா, என்ன பண்றீங்க? பல்லாங்குழி விளையாண்டு. என்னடி விஷயம்? ஹலோ சொல்லு. இப்போதானே ஃபோன் பண்ணிட்டு வச்ச, திருப்பியும் ஃபோன் பண்ற? இல்ல மாமா, இங்க மழை வர மாதிரி இருக்கு. அங்க பனி பெய்யுது. ஃபோனை வைக்கிட்டா? என்னங்க, நான் சசி பேசுறேங்க. தெரியுதுமா? ஏதாவது விசேஷம்னா சொல்லு. இல்லைங்க, சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிடுங்க. சாப்பாடு கொடுக்காமலே சாப்பிட்டீங்களான்னு கேட்குறான். பயங்கர போர் அடிக்குதே. இவர் வேற பேப்பரே படிச்சுக்கிட்டு இருக்காரு. இவன் ஏன் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கா? நம்மளை பார்த்து சிரிக்க வேற செய்கிறா. எட்டி எட்டி பார்க்குறா. ஓ, அல்வா வாங்கிட்டு வராதா? வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நானும் என் புருஷனை அல்வா வாங்கிட்டு வர வைக்கிறேன். என்ன பண்ணுறது? ஐடியா. மாமா மாமா. என்னடி சொல்லு. இல்லை, பக்கத்து வீட்டுக்காரரு அவங்க பொண்டாட்டிக்கு அல்வா வாங்கிட்டு போகிறாரு. ஏன் வாங்கிட்டு போகிறாருன்னு தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் அல்வா சாப்பிடுவாங்கன்னு மட்டும் தெரியும். அதுக்கு இல்லைங்க, இன்னைக்கு வியாழக்கிழமைல அதான் வாங்கிட்டு போகிறாரு. வியாழக்கிழமைனா என்ன வாங்கி தரணுமா? வியாழக்கிழமை பொண்டாட்டிக்கு அல்வா வாங்கி கொடுத்தா புருஷனுக்கு ஆயில் நீடிக்குமா. இந்த கதை யாரடி உனக்கு சொன்னா? நேற்று பேப்பரில் போட்டிருந்தாங்களே, நீங்கள் பார்க்கலையா? பேப்பர் பார்த்தனே, அப்படி ஒன்றும் நியூஸ் போடலையே. நீங்கள் லாஸ்ட் பேஜை ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டீங்க. போங்க, போய் வாங்கிட்டு வாங்க. சரி சரி, ஏதோ சொல்கிற, நானும் போய் வாங்கிட்டு வரேன். அப்பாடா. சுமதி, சுமதி, என்னப்பா? வாடகை பணம் வாங்கலான்னு வந்தம்மா. உள்ள வாங்கப்பா. பரவாயில்லம்மா. ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அந்த மாற பொண்ணு நல்லா இருக்கட்டும். இந்தாங்கப்பா. சரிம்மா, வரம்மா. வாடகை அதை எங்க வீட்டுக்காரர்கிட்ட வாங்கிக்கோங்க.
என்னடா பண்ற? விளையாடிட்டு இருக்கேன் அங்கிள். விளையாடுறியா? விளையாடுறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா? ஃபர்ஸ்ட் நீங்க தானே வந்திருக்கீங்க, அதனால தான். அதுக்கு ரவிசங்கர் பால ஏறி விளையாடுவாங்கல்ல, அதுக்குள்ளே நான் வந்துட்டேன்ல. நீ விளையாடு, ஆனா கீழே இறங்கு. வண்டி ஸ்டாண்டு வீணா போயிடும்ல. நீங்க லூஸ் மாதிரி வண்டியில உட்காந்தா மட்டும் உடையல, நான் உட்காந்தா மட்டும் உடையமாக்கும். கெட்ட அங்கிள். அட பாவி. சார், என்னங்கம்மா? உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட வாடகை கேட்ட உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க. சரிம்மா, வீட்டுக்கு போய் ஒய்ஃபுக்கு வாடகை படத்தை கொடுத்து அனுப்புறேன். அட கடவுளே. சசி, ஏய் சசி, ஆபீஸ் பேக் எங்க வச்ச? ம் ஆ இருக்கு. இவளுக்கு இதே வேலையா போச்சு. ஏய் சசி, வரும்போது ஹவுஸ் ஓனர் அம்மாவை பார்த்தேன். நீ இன்னும் வாடகை பணம் தரலையாமே? நான் கொடுத்த வாடகை பணம் எங்க? ஆமா, இன்னைக்கு சம்பள பணம் வந்திருக்குனே, அதை தாங்க. சரிம்மா, நான் கொடுத்த வாடகை பணம் என்னாச்சு? அதுவா, என்ன பார்த்தா தெரியல? புது புடவை, புது வளையல். இன்னுமா புரியல? புரியுது. என்ன ஆண்டி ஆக்கணும்னே வந்திருக்கிற. சம்பள பணத்துல இருந்து வாடகை கொடுத்துக்கலாம், ஒன்னும் பயப்படாதீங்க. சரி, பணத்தை எடுங்க. சரி, தலைவலிக்குது, ஒரு காப்பியாவது போட்டு கொடு. நான் ரொம்ப பிஸி, வேணும்னா கடையில போய் சாப்பிடுங்க. ஒரு 10 ரூபா கொடுமா. எதுக்கு 10 ரூபா? 7 ரூபா போதாது? சரியான கஞ்ச பிசிறிடி நீ. ஆமா, எதுக்கு 7 ரூபா? 2 ரூபா தானே ப்ரூ பாக்கெட்டு வீட்ல இருக்குதே, போய் காப்பி போட்டு குடிங்க. பால் இருக்கா? பால் சேர்த்தா கொழுப்பு அதிகமாயிடும், உடம்புக்கு நல்லது இல்ல. கருப்பட்டி காப்பி போட்டு குடிங்க. ஐயோ, வாசலையே நிற்கிறாரு. இன்னைக்கு என்னத்தை கேட்க போற தெரியலையே. ஏண்டி என்னையா பார்க்குற? ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, அதான். எங்கேயாவது காத்தடிச்சா ஆலமரம் சாயறத பார்த்துருக்கேடி. நான் ஆலமரம்டி. ஐ ஆம் ஸ்டடி. ஐயோ, அடியே சொன்னது உடம்ப கொண்டாடி. என்னங்க, எனக்கு ஒரு 200 ரூபாய் வேணுங்க. எதுக்கடி 200 ரூபா? பக்கத்து வீட்டு சசி இருக்கால, அவ 800 ரூபாய்க்கு சாரி வாங்கியிருக்காங்க. அவ அளவுக்கு இல்லாட்டாலும் ஒரு 200 ரூபாய்க்காவது சாரி வாங்கணும்லங்க. பெரிய இவளாட்டம் பீத்திக்கிறா. என்னடி திமிரா? என்னைக்காவது எவ்வளவு என்னங்க உங்களுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து தரணும், உங்களுக்கு ஒரு பைக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களாடி? எனக்கு புடவை எடுக்கணும், எனக்கு நகை வாங்கணும். இதே பொழப்பா போச்சுடி உங்களுக்கெல்லாம். குழம்பு ஊத்துடி. 200 ரூபாய் தரேன்னு சொல்லுங்க, அப்பதான் குழம்பு ஊற்றுவேன். தர முடியாதுன்னா என்னடி பண்ணுவ? என்னது தர முடியாதா? ஃபுல்லாக குடிச்சிட்டு வரீங்களே, அதுக்கு மட்டும் பணம் இருக்கா? ஒரு வாரம் கம்மியாக குடிங்க, தினமும் 50 ரூபா மிச்சம் பண்ணுங்க, அதில் எனக்கு தாங்க. நீங்கள் தரலன்னா எனக்கு ஒன்றும் அவமானம் கிடையாது, உங்களுக்கு தான் அவமானம். என்னடி சொல்ற? ஆமாம், அவ சொன்னா என் புருஷன் என் சந்தோஷத்துக்காக எது வேணா செய்வாருன்னு. நானும் என் புருஷன் என் சந்தோஷத்துக்காக எது வேணா செய்வாருன்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ நீ வேற சொல்லிட்ட. சரி தரேன். இப்போ அது கொஞ்சம் குழம்பு ஊற்றுவீங்களா? என்னடா தம்மு பிடிங்க அடிக்கிறேன், அது கூட தெரியாம என்னடா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? படிச்சு முடிச்சாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்து என்ன? கல்யாணம் தான். என்னன்னே நீங்க இன்னும் நான் வேலைக்கே போல, அதுக்குள்ள கல்யாணமா? உனக்கு என்னப்பா, 10 வீட்டு வாடகை பணம் வருது, அதை வச்சு குடும்பம் நடத்தலாமே. அதுவும் சரிதான். போங்கண்ணே, நீங்க கல்யாணம்னாவே வெறுப்பா இருக்கு, அதுக்குள்ள என்ன ஆயில் கைதாக சொல்றீங்களா? நான் ஜாலியா சுத்திட்டு இருக்கேன், அது உங்களுக்கு பொறுக்கலையா?
கல்யாணம் ஆன நாங்கள் என்ன ஆயுள் கைதியா? அதில் என்னடா உங்களுக்கு சந்தேகம்? அண்ணே உங்களை அக்கா வர சொன்னாங்க. போங்க போங்க, உங்கள் ஜெயிலர் அம்மா கூப்பிட்றாங்க. கரெக்டாக இந்த நேரத்தில் தான் கூப்பிடணுமா? என்ன இவ்வளவு தப்பு இருக்கு இந்த ஃபைல்ல? எப்ப சரி பண்றது, எப்படி சரி பண்றது? இந்த நேரத்துல இவையே வந்து குதிக்கிறா. ஐயையோ, என்னமோ பண்றாளே. சசி, என்ன இவ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? நடக்கிற நடைய பாடுறா. அக்கா என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? இருக்கவும் முடியல. இப்படி தண்ணி அடிச்சுட்டு இப்படி வரான். தலையே சுத்துது. ஐயோ, லேடிஸ் என்னது? எங்க போறீங்க? வாங்க, சந்தேகத்தை எப்படி நீங்க தீர்த்து சரி வச்சுட்டு வாங்க, போங்க. எனக்கு ஒரு சந்தேகம், அதை தீர்த்து வச்சிட்டீங்கன்னா நிம்மதியா வீடு போய் சேரலாம். இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்படி என்னதாயா உனக்கு சந்தேகம்? சொல்லியா, நான் தீர்த்து வைக்கிறேன். கையால தீர்த்து வைக்கவா இல்ல காலால தீர்த்து வைக்கவா? நோ டென்ஷன், நோ டென்ஷன். அக்கா போயிடலாம் வாங்க. எதுக்கு போய் கையை காலெல்லாம் துவக்கிக்கிட்டு உடம்பு தாங்காது புள்ள. கரண்ட்டுக்கு கலர் இருக்கு புள்ள. 2 கண்ணால் பார்த்தா நான் என்ன முட்டா போயலாம் சொல்லு. மதுரைக்கு போனேன், அங்கே ஒரு பரோட்டா கடையில் பல்பு மஞ்சளாக எரியுது. கடைக்கு போனேன், அங்கே ஒரு டீ கடையில் பல்பு பச்சையாக பளிச்சின்னு எரியுது. திருநெல்வேலிக்கு போனேன், அங்கே ஒரு அல்வா கடையில் எல்லா கலர்லேயும் பல்பு எரியுது. என்னதான் கலரு சொல்லு. இப்ப என்ன கரண்ட்க்கு என்ன கலர்னு தெரியணும், அவ்வளவுதானே? வா என் கூட வா. எங்கடி இருக்கிற? அக்கா விழுந்துட்டான், அக்கா விழுந்துட்டான், கீழே விழுந்துட்டான். கரண்ட்டுக்கு கலரு கருப்பு தான். குடிச்சிட்டு ஒரு ஓரமா படுத்து கிடக்காம போற வரவங்களை தொந்தரவு பண்ணல. இனிமே ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் எழுந்திருக்க முடியாது. வாக்கா போலாம். ஏண்டா அங்கே நின்றேன்? ஊர்ல இருந்து மச்சான் வந்தான்ல, அவங்க மரத்துல காய்ச்ச முருங்கைக்காய எனக்கு கொடுத்துட்டு போயிட்டான். முருங்கைக்காய் சாம்பார் தான், முருங்கைக்காய் கூட்டு தான். சும்மா விடுமா? ராத்திரில சும்மாவே விட மாட்டேங்குது. முனியாண்டி, நீ சீக்கிரத்தில் தூங்கிடுவியோ? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ராத்திரி நான் மட்டும் சும்மாவா இருக்கேன்? பூந்து விளையாடிட்டு தானே இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தா அப்படி தெரியாது, ஆனால் எனக்கு ஆரோக்கியமான பாடி இல்லை. இந்த லூசு எதுக்கு இவ பின்னாடி ஓடுறா? ஒன்றும் புரியலையே. பாடுறா திருப்பி வருது. பெரிய மன்மதன் நினைப்பு இவனுக்கு. நீ தான் அவ பின்னாடி போனியே, இப்போ எதுக்குடா என் பின்னாடி வர? உடம்புல சார்ஜ் கம்மியாயிடுச்சு, அதனால பின்னாடி போய் ரீசார்ஜ் பண்ண போயிட்டு இருந்தேன். போடா நீயும் சார்ஜும். ஏன் வண்டியை ஸ்லோ பண்ணுறான்? ஆவி பையில இதுக்கா பில்டப் கொடுத்த உன்ன. என்னக்கா இன்னைக்கு ரொம்ப கோவமா இருந்தீங்க?
இல்ல சுமதி, அவருக்கு ஒருத்தி கால் பண்ணியிருந்தா, அதான் ரொம்ப கோவமா இருந்தேன். புருஷனை சந்தேகப்படாதீங்கக்கா, நல்லது இல்ல. என் புருஷனை பத்தி எனக்கு தான் தெரியும், அவருக்கு சபல புத்தி அதிகம். எங்க கதையே பெரிய கதை. நாங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்க லவ் பண்ணும்போதே கட்டுப்பாட மீறிட்டாரு. அதே மாதிரி வேற பொண்ணை தொற்று வரவங்க பயந்து கட்டுப்பாட வச்சிருக்கேன். அவர் குடிச்சாலும் தங்கமானவர். அக்கா, உங்க வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் தானே வருமானம், ஆனாலும் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களே, எப்படி? அக்கான்னு சொல்லாதீங்க, உங்களை விட எனக்கு 5 வயசு கம்மி தான். சரிடி அம்மா, உன்னோட 5 வயசு அதிகம்னு எதை வச்சு சொல்ற? உங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வயசுல பையன் இருக்கான்ல. எனக்கு 15 வயசுலயே கல்யாணம் ஆயிருச்சு. சரி சரி, அதை விடு. இப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க? அதுவா, அதுக்கெல்லாம் காரணம் நான் காலைல எழுந்து கோலம் போடுறேன்ல, அதான். காலையில கோலம் போடுறதுனால எப்படி சந்தோஷம் வரும்? ஆமா, யார் வீட்டுல முதல்ல வாசல் பெருக்கி கோலம் போடுறாங்களோ அவங்க வீட்டுல தான் லட்சுமி வரும், பெரியவங்க சொல்லுவாங்கல்ல. நிஜமாவா? ஆமா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். சரி சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அக்காவா போறாம பிடிச்சவ. ஏங்க ஏங்க, மணி என்ன இருக்கும்? எழுந்திருக்கிறீங்களா? எழுந்துறீங்க, எழுந்துறீங்க. இப்படி விட்டா சரி வராது. ஏங்க ஏங்க, எழுந்துறீங்க. என்னடி 3:30 மணிக்கு நேரத்துக்கு மூஞ்சில தண்ணி அடிச்சு எழுப்புற? பின்ன 4 மணிக்கு எல்லாரும் கோலம் போட வந்துருவாங்க. அதுக்குள்ள நம்ம வீட்டு வாசல்ல கோலம் போட வேண்டாமா? அதுக்கு நீங்க தானே கோலம் போடணும், மறந்துட்டீங்களா? சரி சரி, வா போலாம். நீங்க போங்க, நான் நைட்டி மாத்திக்கிட்டு வரேன்.
என்னங்க சீக்கிரம் போடுங்க, எல்லாரும் பாக்குறாங்க. என்னாச்சு இவருக்கு? ஏன் இப்படி ஓடுறாரு? சூப்பர். ஐயோ, இவரால மானம் போச்சே. என்ன கடங்காரனா? இல்லைண்ணே, அவளுங்களுக்கு தான் நம்ம கடங்காரனுங்க. ஒய்ஃபுக்காக கால் பண்ணுறீங்க, ஏன் அவங்க வீட்டில் இல்லையா? அவள் எங்கே காணாமல் போயிட்டானே. நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாம், ஆனால் என் பொண்டாட்டி ஒரு காப்பி கூட போட்டு தர மாட்டா. நாலு புறா வேலை செஞ்சு கலப்பாக வீட்டுக்கு வரோம். பொம்பளைங்க நல்லா தின்னுபிட்டு தின்ன சொல்ற ஜெர்னிக்க நல்லா ஆடுறீங்க. ஆமாம், என்ன இதெல்லாம்? என்ன ஒரு ஜாலியான வாழ்க்கை. இன்னைக்கும் கச்சேரிக்கு ஒத்திக்க போல இருக்கு. அப்பா இன்னைக்கு மட்டும் நடிக்கல, டெய்லியும் இருப்பா. அப்படியே சீக்கிரம் போய் காப்பி போடு. நானே ஆடி களைப்பா வந்திருக்கேன், நீங்கள் கடையில் போய் குடிச்சுக்கோங்க. அது சரி, நீ யார் கூட கூட்டணி சேர்ந்துருக்க? அப்புறம் அப்படி தான் சொல்லுவேன். நம்ம பையன் சந்திரி ஏன் கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறான்? அவனை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. என்ன சிந்தனையோ என்னவளே, என்ன எண்ணங்களோ, வண்ண வண்ண கனவுகளோ என் மீது. இப்படி ஒரு பாட்டு நான் கேட்டதே இல்லை. இது எந்த படத்தில்? மனைவின்னு ஒரு படத்தில் நான் எழுதுனது. அப்படி ஒரு படமா? அன்பான என் பொண்டாட்டிக்காக நான் எழுதுனது. இனிமேல் அவ்வளோ ஒரு அன்பா? அப்புறம் அது சரி, கொஞ்சமாவது உங்கள் பையனை பற்றி கவலை இருக்கா? ஏன் காம்பவுண்டுக்கு பையன் பேருக்குமா? கல்யாணம்னா அவன் பொண்டாட்டி பேரை அவன் வச்சுக்குவான். அதான் நான் சொல்லலையே. சந்திர பாஸ்கர் கூட சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க. அதுக்கு என்னடி பண்ணலாம்? அவனுக்கு காலகாலத்தில் ஒரு கல்யாணம் வச்சுட்டு சரியா போயிடுங்க. ஐயப்பா, வருஷம் வருஷம் நான் உனக்கு இடிமுடி கட்டுறேன். என்னுடைய பையனுக்கு நீ தான் நல்ல வாழ்க்கையை அமைச்சுட்டு ஐயப்பா, எனக்கு வரப்போகிற மருமகன் என் பேச்சுக்கிட்டு நல்ல எல்லா பொம்பளைக்கும் இதே நினைப்பு தான். பார்த்துடி, வரப்போகிற மருமகளும் உன்ன மாதிரி சாமி கும்பிட்டு வரப்போறா. ஏ கொடமுக்கா, ஏய், யாரா என்ன கொடமுக்க? ஓய், யாரடா மிரட்டுற? சுற்றுவா. தோசையை சுட்டுவேன்னு சொன்னேண்ணே, அதுக்கு போய் இப்படி பயந்துட்டு வர்றாருண்ணா. எல்லாரும் கேட்டுக்குங்க, அடுத்த மாதம் திருவிழா வருது, அதுக்கான ஏற்பாடு எல்லாம் செய்யணும். ஐயா, கரகாட்டம் வைக்கணும். ஐயா, ஒயிலாட்டம் வைக்கணுங்க. கரகாட்டத்துக்கு கலக்கல் கலாவையோ, ஒயிலாட்டத்துக்கு ஒய்யார உஷாவையும் புக் பண்ணாங்க. ஏன் நீ அவன் பின்னாடி போய் பிக்கப் பண்ணுறதுக்கா? எல்லாரையும் பாரு, பொண்ணுக்கு நிகழ்ச்சியே சொல்கிறாங்க. அவளை சும்மா இருங்கப்பா, அவங்களே பேச வர சொல்லுங்க. ஏன் நான் இது அவங்க ஆளு. சார் சும்மா இருக்கு. அது மட்டும் பார்த்தாது, ஆடல் பாடல் வைக்கணும். அதுவும் இளம் சிட்டுகளா பார்த்து வர சொல்லணும். கொஞ்சம் பேசாமல் இருங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குன்னு சொன்னேன். தலைவரை போன வருஷம் வந்தாங்களே சகிலா கோஷ்டி, அவங்களே வர சொல்லுங்க. சரி, அப்படியே செய்யலாம்.
பணத்தை வசூல் பண்ணி தேவையான வேலையை ஆரம்பிச்சுடுங்க. இந்தாங்க என் பங்கு பணம். ஆறாம் ஒன்று திருவிழாவில் ஆடுற பொண்ணுங்களை என் கூட ஆட சொல்லணும். ஏன் இந்த முறைப்பு? யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். கடவுளையும் நினைச்சதெல்லாம் எனக்கு நல்லபடியா நடக்கணும். இன்னைக்கு இருக்கு உனக்கு வேட்டு. ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அந்த வேப்பலையை எடுடா. டேய் ஆத்தா வந்திருக்கேன்டா. டேய் சடகோபாலா. ஐயோ ஆத்தா வந்திருக்கேன்டா. எனக்கு 10,000 ரூபாயில ஒரு பட்டு புடவை வேணும்டா. வாங்கிட்டு வாடா. என்ன ஆத்தா, இப்ப எல்லாம் நீ நேர்ல வந்து புடவை கேட்க ஆரம்பிச்சிட்ட? கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. இன்னும் 1 ஹவர்ல நீ புடவையோட வந்து இங்க நிக்கணும். அடடே ஆத்தா இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. ஆத்தா கான்வென்ட்ல போய் படிச்சிருக்கும் போல இருக்கு. கேட்கிற புடவை இறுதி நானும் கேட்கிற புடவை. அங்க பாருங்க, நீங்க தான். ஐயோ ஆரம்பிச்சிட்டாலே, கேட்க போறேன்னு தெரியல கடவுளே. ஆத்தா வந்திருக்கேன்டா. ஏய் எனக்கு 20,000 ரூபாயில பட்டு புடவை வேணும்டா. போய் வாங்கிட்டு வாடா. போய் வாங்கிட்டு வாடா. சரி சரி வாங்கிட்டு வரேன். டேய் சடகோபாலா, நீ ஏன்டா இன்னும் நிக்கிற? புடவை வாங்கிட்டு வாடா. போடா போடா. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த பொம்பளை அடிக்க ஆரம்பிச்சடா சாமி. போட சொல்லுங்க மாமா. அந்த காலத்துல நான் ஆட ஆரம்பிச்சேன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாம் விடிய 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 பாப்பாங்க. பாட்டை போட சொல்லுங்க மாமா. சரி சரி சரி, பாட்டை போட்டு விடியா. ஆட கூடு இங்கிருக்கு, தேனும் அதில் வழிஞ்சிருக்கு. தெம்மாங்கு பாடிக்கிட்டு வா மாமா, தேங்கூட்ட அழிச்சு எனக்கு தாமாமா. செங்கரம்பு இங்க இருக்கு, சாரம் அதில் மறைஞ்சிருக்கு. வெட்டு கத்தி கொண்டு வந்து நீ தாடி, வெட்டி தர நீயும் அத தின்னு போடி. மதுரையில மாடு வாங்கி மன்னார்குடி ஆடு வாங்கி பட்டி போட்டு பால் கறக்கவா.
விளாம்பட்டி தோப்புலதான் இளநீரை வெட்டி போட்டு சீவி சீவி குடிச்சிடலாம் வா. கொடைக்கானல் ஊட்டி குளிர்ச்சியதான் காட்டி கொடைக்கானல் ஊட்டி குளிர்ச்சியதான் காட்டி மயக்கிறியே என் மனசு நீயும் கலக்கிறியே எழுப்பிறியே என் மூடெல்லாம் கெழுப்பிறியே. தாவணி போட்ட பூவானி என் கண்ணே நீ ஆலயம் தூக்கிறியே. உன்னோடு நாம் ஒன்னாக நீ பஞ்சாங்கம் தான் தினம் பார்க்கிறியே. பாலாடையா அது மேலாடையா சித்தாடையா மலர் கொத்தாடையா தாங்காம நானோ தள்ளாடினேன் தூங்காம நானோ தூளாகினேன். குடுக்கிறியே பார்வையால அடிக்கிறியே உசுப்புறியே என் நெஞ்ச நீயும் முழுக்கிறியே. தேனாக பசும் பாலாக அடி நீயாகி நாக்குல இனிக்கிறியே. எப்போதும் என்னை தப்பாம ஓ கண்ணாலே சாப்பிட நினைக்கிறியே. கொண்டாட்டமா இது திண்டாட்டமா பண்டாட்டமா நான் வந்தேனம்மா. ஊர்கோளம் போக நாள் பார்க்கவா கையோட கைய நான் சேர்க்கவா. இளங்கிலியே என் கண்ணு ரெண்டும் உறங்கலையே. உன்னை தொடவே காலம் இன்னும் நெருங்கலையே. மதுரையில மாடு வாங்கி மன்னார்குடி ஆடு வாங்கி பட்டி போட்டு பால் கறக்கவா. விளாம்பட்டி தோப்புலதான் இளநீரை வெட்டி போட்டு சீவி சீவி குடிச்சிடலாம் வா. கொடைக்கானல் ஊட்டி குளிர்ச்சியதான் காட்டி மயக்கிறியே என் மனசு நீயும் கலக்கிறியே எழுப்பிறியே என் மூடெல்லாம் கெழுப்பிறியே என் மூடெல்லாம் கெழுப்பிறியே. உயிர் நினைச்சேன் மீனாட்சி என்னை விட்டு ஓடியே போயிட்டால. அதுவும் அந்த கருப்பட்டி கிழவனோட டெய்லி என் கூட ஓடிட்டு இருந்தவன் இன்னைக்கு என் பொண்டாட்டியே ஓட்டின்னு போயிட்டானே. அதுவும் நல்லதுக்கு தான். நாளைக்கு என் மஞ்சுவை கூட்டிட்டு வந்துடும்ல. என்னப்பா கல்யாண வயசில் ஒரு பையனை வச்சுக்கிட்டு திடீர் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா? கல்யாணத்துக்கு வயசு என்ன வேண்டி கிடக்கு? எனக்குன்னு ஒரு துணை வேணாமா? நீ மட்டும் உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கணும், நான் மட்டும் ஒண்டி கட்டியா இருக்கணுமா? இவங்க தான் உன் புது ஹவுஸ் ஓனரம்மா. வணக்கம்மா. வணக்கம். எப்படி எங்க ஜோடி பொருத்தம்? ஜோடி பொருத்தம் தானே, சூப்பர். ஊரெல்லாம் எங்க ஜோடி பற்றி தான் ஒரே பேச்சு. நேரமடா நேரம். அப்பா சந்திரு, இதாண்டா அவனுடைய சித்தி. முறைக்க ஆரம்பிச்சானா? இந்த ஆள் இந்த ஜென்மத்தில் திருந்தவே மாட்டான். அந்த முருங்கைக்காயை எடுங்க.
செல்லம் நல்ல காரசாரமாக வைக்கணும் செல்லம். என்னையா முருங்கைக்காயை கையில் வச்சுக்கிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கீங்க? யார் நீ? வரும்போது கல் தட்டி வரணும் கூட தெரியாது. ஐயா புரோக்கர் மனோகர் பையன் தான்யா. வாப்பா, புரோக்கரோட மகனா நீ? ஆமாம். ஏன் அப்பா வரல? அப்பா வீடு விஷயமா வெளியூர் போயிருக்காங்க, அதனால தான் என்ன அனுப்புனாரு. என்னங்க, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. இந்த பொண்ணையே நம்ம பையனுக்கு பேசி முடிச்சிடலாமா? இந்த பொண்ணு பேர் மீனா, பிகாம் படிச்சிருக்கு, நல்ல குடும்பம், நம்ம வீட்டுக்கு ஏற்ற பொண்ணுன்னு அப்பா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அப்புறம் என்னடி செல்லம், உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான். ஏன் சித்தி தான் கூட சேர்ந்து வாழ போகிறாங்களா? டேய், மாமியார் மருமகன் தான் எப்பவும் ஒன்றா இருப்பாங்க. பேசாமல் வாயை மூடிட்டு நாங்கள் சொல்கிற பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறா. எனக்கு கல்யாணம் வேண்டாம். டேய், கல்யாணம் வேண்டாம்னா என்னடா அர்த்தம்? வேண்டான்னு சொன்னால் உடனே கல்யாணம் பண்ணணும்னு அர்த்தம். மவனே உனக்கு இருக்குடா. அந்த ஆல்பத்தில் எங்கள் அப்பாவோட ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்குங்க. அடே மஞ்சு, இவன் போனதும் இவன் காலடி மண் எடுத்து சுற்றி போடணும். சும்மா இருங்க, நான் வரேன். சரி சரி, போ உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. மதன் ஸ்கூலுக்கு போயிட்டானா? ஆட்டோ வந்து கூட்டிட்டு போயிருச்சு. சரி, நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன். நீங்க ஆபீஸ்க்கா போறீங்க? மேக்கப்பா பார்த்தா பொண்ணு பார்க்க போற மாதிரி தெரியுது. நீங்க மாப்பிள்ளையாட்ட ஜம்முன்னு இருக்கீங்க. போற வரவங்க எல்லாம் உங்களையே பாப்பாங்க. நான் கிளம்புறேன். சரி, நீங்க போங்க, நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். என்னடி சசி? ஏய், என்னடி பண்ற? தெருவுல போறவளுங்கெல்லாம் உங்களை பார்த்து கண்ணு வைப்பாளுங்க, அதனால ஆபீஸ்ல போயிட்டு தலையை சீவிக்கோங்க. ஆமா ஆமா, நான் மன்மதராஜா. தெருவில் போறவங்களும் என்னை பார்த்து கண்ணு வைக்க போறாங்க. போடி போடி. சும்மா இருங்க மாமா, உங்க அழகை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? நீயா என் மேல பாசமா? எங்க உன் பாசம் எத்தனை கிலோன்னு சொல்லு. இந்த டிஃபன் பாக்ஸை ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. கடவுள் தான் காப்பாற்றணும். ஹலோ, இந்த பக்கம் மேஸ்திரி மனோகர் தான் பேசுகிறேன். அந்த பக்கம் யாரு? சந்துருடா. ஓ, சந்துரு தம்பியா? சொல்லுப்பா. உங்ககிட்ட என்னத்தையா சொல்கிறது? நான் பொண்ணு பார்க்க சொன்னேனா? இனிமே பொண்ணுக்குன்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீட்டு பக்கம் வந்தால் கையை காலை உடைச்சிருவேன். என்ன புரிஞ்சுதா? ஹலோ சார், என்ன சாப்பாடு அப்படியே கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? அப்போ பெரிய விருந்து சாப்பாடாக இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் சார் சாப்பாடை மூடுறீங்க? என் ஒய்ஃப் எனக்கு அதிகமாக டிஃபன் பாக்ஸை கொடுத்து, டிஃபன் பாக்ஸை திறந்து பாருங்க, என்னுடைய அன்பு என்னன்னு உனக்கு தெரியும்னு சொன்னான். சரியான சாப்பாடு கொண்டு வந்திருக்காளே, நாக்கில் எச்சி உடுத்து வச்சவ. என்ன சார் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு ஐடியா பண்ணுவோம். ஐயோ, அப்படி போடு. என்னோட சாப்பாடை நீங்க சாப்பிட்டீங்கல்ல, உங்களோட சாப்பாடை நான் சாப்பிடுவேன். என்ன சார் இது? இத பாருங்க, என்னெல்லாம் எழுதி இருக்குன்னு. என்ன சார் இதெல்லாம்? இதுதான் உங்க சாப்பாடா? இங்கு வந்திருக்கும் அனைத்து பெண்மணிகளையும், எங்களுக்கு பண உதவி அளிக்க வந்திருக்கும் பேங்க் மேனேஜர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம்மா. வணக்கம்மா. சார், முதல்ல நம்ம வீட்டு ஆம்பளைங்களை பத்தி பேசணும். ஒரு வீட்டு வேலை கூட செய்யறது கிடையாது. நல்ல கதையாக இருக்க. எப்போ ஆஃபீஸ்னு போக ஆரம்பிச்சிடும்?
அப்போதுலேருந்து 10 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் போயிடுறாரு. சூப்பர். முதல்ல வீட்டு வேலையை முடிச்சிட்டு தான் ஆபீஸ் போகணும்னு சட்டம் கொண்டு வரணும். சாப்பிட்டு சுறுசுறுப்பா இருக்கலாம்னு கொஞ்ச நேரம் ஆடுனா அது கூட தப்புன்னு சொல்றாங்க. இது கூட பரவாயில்லைங்க, 1 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேலை செய்ய சொல்றாங்க. எந்த 1 மணிக்குமா? பகல் 1 மணிக்கு. வந்து வசமாக மாட்டிக்கிட்டோமோ, சமாளிப்போம். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணுங்க. சரிம்மா, உங்களோட தீர்மானம் நிறைவேற்றப்படும். உங்களோட பணத்தை வந்து நீங்களே பிரிச்செடுத்துங்க. நன்றிங்கம்மா. இந்த பணத்தை வச்சு புருஷங்களை என்ன பாடுபடுத்த போகிறாங்களோ. தேங்க்ஸ் சார். சரி வரேங்கம்மா. எஸ் ஆகிட வேண்டியதான். சரி சரி, இந்த பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போற? வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ வாங்கலான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? வெயிட் அண்ட் see. 1 2 3 4 5 6. நீ தாண்டா என் செல்லக்குட்டி. அப்பா இது தவிர வேற எதுவும் தெரியாதா? இதை சொல்லி சொல்லி போர் அடிக்குதுப்பா. இப்போ குழந்தைய எல்லாத்தையும் சொல்லுப்பா. இப்போ நான் ஒரு பாட்டு பாட்டா? பாடு. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், முடிப்பால் வீட்டில் சேர மாட்டேன். என்னடா செல்லம் அங்கேயே பார்க்குற? அம்மா நாட்டுக்கு போய் ஜில் ஜின்னு சவுண்டு வருப்பா. மாமா செல்லம் இன்னொரு பாட்டு பாடு. ஏபிசிடி உங்க அப்பா டாடி மண்டாவாடி கராட்டி போடி. ஏய், அம்மாவை பற்றி ஒரு பாட்டு பாடு. ராட்சசி. மாமா என்ன மாமா, புது கொலுசு புது நகையெல்லாம் போட்டிருக்கிற, எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்க மாட்டீங்களா? எதுன்னு கேட்க, நீ இது எல்லாம் கடனா வாங்கினதுன்னு சொல்ல, அதை நான் எப்படி கட்டணும்னு கேட்க, நீ தான் கடனை கட்டணும்னு சொல்ல. இதெல்லாம் எனக்கு தேவையா? அத அப்புறம் பாத்துக்கலாம். இது எனக்கு அழகா இருக்கா? நல்லா தான் இருக்கு. ஆமா, நான் என்ன போட்டாலும் ரசிக்கவே மாட்டீங்க. அடுத்தவங்க என்ன போட்டாலும் ரசிச்சு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்படி யார்டடி சொன்ன நானு? அடுத்த தெரு சரசு கிட்ட இந்த நகை நல்லா இருக்கே, யாரு வாங்கி கொடுத்ததுன்னு கேட்டிருக்கீங்க. இதை யார் இவகிட்ட சொன்னது? நான் தான்ப்பா சொன்னேன். இந்த வயசுல அப்பனை போட்டு கொடுக்குறியா? என்ன சுமதி, ரெடி ஆயிட்டியா? என்ன சசியை காணோம்? நம்ம கிளம்புறதுக்குள்ள வந்துடுவாங்க. என்னம்மா கழுத்துல ஒரு செயின் தான் இருக்கு? வயசு பொண்ணு நீ இப்படி இருக்கலாமா? நம்ம கிட்ட எது நகை கேட்டுருவாங்களோ? வேண்டாம் வேண்டாம். தேங்க்ஸ்மா. முதல்ல இதை கழட்டி உள்ள வச்சிடலாம். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? உங்களுக்கு என்ன தெரியும், பேசாம போங்க. என்ன மாப்பிள்ள, அதுக்குள்ள ரெடி ஆயிட்ட? என்ன மாப்பிள்ள, இப்பவே கல்யாணத்துல வந்துருச்சாட்டு இருக்குது. போங்கண்ணே. சரி சரி, அது கிளம்புங்க போலாம். வணக்கம், வாங்க வாங்க. உட்கார், இல்லை உட்கார். மீசை மட்டும் பெருசாக வச்சுக்கிறீங்களே, 4 அழுகி போன வாழைப்பழமும் காஞ்ச பூவுமா கொண்டு வருவீங்க? பாப்பா, இது எங்கள் குடும்ப வழக்கம். பாப்பா கொஞ்சம் அமைதியிருமா. சம்மந்தி, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி, டைம் ஆகுது, பொண்ணை வர சொல்லுங்க. போய் பொண்ணை கூட்டிட்டு அழைச்சிட்டு வரவா? இது என்னோட பொண்ணு மீனா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்திருக்காங்க, எல்லாரையும் கும்பிட்டுக்கம்மா. மாப்பிள்ள பொண்ணு வந்துருக்கு பாடுறா. உங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்காமா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிப்பா. மாப்பிள்ளையோட முடிவு தெரிஞ்சுக்கலாமா? வெக்கமா இருக்கு, வீட்டில் போய் சொல்றேனே. என்ன சந்திரு, நீங்க நிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைண்ணே, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எனக்காகவா?
ஆமாண்ணே, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க, என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். எனக்கு பார்த்த பொண்ணை ஃபாலோ பண்ணி நீங்கள் தான் டீட்டெயில் சொல்லணுண்ணே. இதில் ஃபாலோ வேறையா? அது சரி. எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, ஆனால் அவங்க மனைவி மாதிரி இருந்துடக்கூடாது இல்லைண்ணே. இதுதான் அலையில் போகிற ஓனர் எடுத்து வேட்டுக்குள்ளே போட்டுக்கிறது. லெஃப்ட்டு கொடுத்தாலும் வண்டி நிறுத்தினா என்னையும் லிஃப்ட் ஆக்கிட்டானே. எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண தெரியணும். சரி சரி பண்ணுறேன். பண்ணி தொலைக்கிறடா பாவி. என்ன வெயிலாக இருக்குல்லக்கா? ஒரு கொடை கொண்டு வந்திருக்கலாமே. கொண்டு வரலான்னு தான் நினச்சேன். இந்த பேக் கொண்டு வந்ததுனால அதை கொண்டு வரல. பரவாயில்ல விடுங்க, பக்கத்தில் தானே கடை, நடந்து போயிட்டு வந்துடலாம். இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் வர கொஞ்சம் லேட் ஆகுங்க்கா. இவ புருஷன் லேட்டாக வந்தா எனக்கு என்ன? சிம்பிளாக ஏதாவது ரசம் வச்சு சாப்பிட்லான்னு பார்க்குறேன். இன்னைக்கு உங்கள் வீட்டில் பிரியாணியா? எனக்கு இது போதும்க்கா. ஆமாம் ஆமாம், பிரியாணி பண்ணி பண்ணி போர் அடிச்சு போச்சு. அக்கா, உங்கள் வீட்டுக்கார மாதிரி இருக்கு. ஆமாம், அவர் இங்கே என்ன பண்ணுறாரு? இன்னைக்குன்னு பார்த்து மானத்தை வாங்குறாரு. இன்னைக்கு இவ வீட்டில் கச்சேரி தான். என்னக்கா வேணும்னே கட் பண்றாரு? தெரியலையே. ஓஹோ, இதான் மேட்ரு. இவளா எதுக்கு இங்க வர சொல்லிருக்காரு? என் புருஷன் தங்கமானவருக்கு பிடிச்சாலும் இந்த வேலைலாம் பண்ண மாட்டாரு. அட பாவி மனுஷா, நடு ரோட்ல என் மானத்தை வாங்கிட்டியே. என்னடி அம்மா கொடுமையா இருக்கு? பாத்ரூம்ல போய் அந்த கொடுமை நடக்கணும். என்னக்கா இதெல்லாம்? இதில் கட்டிடுவாங்க போல இருக்க. கட்டட்டும். அப்போவாது நம்ம கழுத்தில் 10 பவுன் செயின் பந்தாவா தொங்கட்டும். அண்ணே, அண்ணே, முழிக்கிற மொழியை பார்த்தா தாலி உங்களுது போல இருக்கு. அந்த தாலி உங்கள் தானே? இல்ல, அது என்னது இல்ல. அந்த தாலி எடுத்து பத்திரமா உங்க கழுத்துல தொங்க விட்டுக்கங்க. சசி, பாத்ரூம்ல போய் பாரு. தாலி தொங்குது, யார் தொங்க விட்டாங்கன்னு தெரியல. அங்க தொங்குறது நீங்க தாங்க. ஏண்டி என்ன இப்படி அசிங்கப்படுத்துற? நீங்க மட்டும் அந்த மீனா கூட போயிட்டு என்ன அசிங்கப்படுத்தலையா? சீ, ஓடி உன்னை திருத்தவே முடியாது. அந்த பொண்ணோட என்ன நினைச்சு பேசுறியே? நான் சந்திரகான்னு பொண்ணுகிட்ட போய் பேசுனேன், அதுக்கு போய் மஞ்சு, இவ அழகுல பேச்சே வர மாட்டேங்குது. என்னங்க டெய்லி இந்த முருங்கைக்காயே வாங்கிட்டு வரீங்க? வேற ஏதாவது வாங்கிட்டு வரலாம்ல? வயசாட்டே போகுது, தனக்கு தேவைப்படுறடி. 60 ஆசை அடங்காதடி. போங்க. நீங்க காலையில சீக்கிரமா எழுந்துட்டா மழை தான் வரப்போகுது. இந்தா இதை வச்சுக்கோ. இவனுக்கு போய் மகனா பிறந்துட்டுனே. முருகா, எங்க போயிட்ட? இத்தனை வருஷமா எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கிறியா? முருகா, எங்க இருக்க? நீ இங்க வரலன்னா கீழே குதிச்சிருவேன். ஏய் பாவி பையில, கீழே விழுந்துட போடுறா. கீழே விழுந்துனா உடம்புல உசுறு தங்காதுடா. ஓ, நான் கீழே விழுந்தா தாங்கி பிடிக்க முருகா வருவாயா? என் குடிகார பையில என் பொழப்புக்கு உழ வச்சிடாதடா. இது கலியுகம்டா, கடவுள் காட்சி தர மாட்டாடா. ஓ பூசாரி, நீ பேசாத. தட்டுல ஒருத்தன் காசு போட மாட்டான்னு தெரிஞ்சா அவனுக்கு தீபம் கூட காட்ட மாட்டான் நீ. என்னங்க பிரச்சனை? இருக்கு பையன் மேலே ஏறிட்டு முருகன் வந்தா தான் இறங்க வேண்டாம். அப்படியா? பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க. என்ன பண்ணலாம்? இவர் என்ன யோசிக்கிறாரு? ஒரு நிமிஷம் பொறுங்கண்ணே, இப்ப வந்துடுறேன். எனக்கு ஒரு ஐடியா தோணுது.
என்ன ஐடியாவோ அந்த முருகனுக்கு தான் வெளிச்சம். சீக்கிரம் வா முருகா, அடிக்கிற வெயில்ல போட்டதெல்லாம் இறங்குது. டேய் பக்தா, நான் கீழே இருக்கேன்டா, நீ மேலே என்னடா பண்ணிட்டு வந்துட்டியா இருக்க? முருகா? நீ மேல இருந்து வருவானி தானே நான் மேல நிக்கிறேன், நீ கீழே நிக்கிறியா? அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு தேவையான காப்பி கீழே இருக்கு, வா குடிச்சுக்கிட்டே பேசலாம். வா பக்தா. இதோ வந்துட்டேன். நீ பக்கத்தில் இருந்தா தினமும் சந்தோஷம்தான், அதுவும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம்தான். போங்க, நாளில இருந்து உங்களுக்கு முருங்கைக்காயை தரேன். இரு ஒரு நிமிஷம் வரேன். இந்த பூவை வச்சுக்கோமா, நீங்களே வச்சுக்கோங்க. போங்க. ஐயோ அடி பாவி, தள்ளி விட்டியே. சித்தி என்னாச்சு இவருக்கு? கட்டில இருந்து கீழே விழுந்துட்டாரு. இந்த நேரத்துல பூவெல்லாம் வச்சிருக்கீங்க, கட்டில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டீங்களா? அப்படி இருக்கலாம், இவரை முதல்ல ஆஸ்பத்திரிக்கு தூக்குங்க. ஏதாவது சொல்லி மாட்டிக்கிட்டா மயங்கின மாதிரி நடிப்போம். நான் மயங்கிட்டேன். என்னம்மா வேணும்? இதுதான் மீனாட்சி காமௌட்டா? ஆமாம்மா, உனக்கு யார் வேணும்? சுமதியை பார்க்கணும். வாமா, நீ தான் நயன்தாராவா? உள்ள வா. யார் யாரோ வராங்க, என்னன்னா நடக்குன்னே தெரியல. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியங்க. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி அமைதியாக இருக்க? இல்லை, அந்த பொண்ணு எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியல. என்ன அன்பா பார்த்துப்பாளா இல்லையா தெரியல. என்னென்ன சும்மா இருக்கீங்க? அந்த பொண்ணை பற்றி ஏதாவது சொல்லுங்கண்ணே. கவலைப்படாத சந்திரு, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்த்தேன். பேசி பார்த்ததுல அந்த பொண்ணு தங்கமான பொண்ணு, உன் வாழ்க்கைக்கு ஏற்ற பொண்ணு. அனுபவப்பட்டிருக்கிறேன், அனுபவப்பட்டதுனால நான் சொல்கிறேன். அந்த பொண்ணை நீ மிஸ் பண்ணாமல் கல்யாணம் பண்ணிட்ட, காலம் முறை உன்னை கண் கலகாமல் காப்பாற்றுவா. சரி சரி, நேரம் வேற ஆச்சு, என் பொண்டாட்டி வேற என்னை தேடுவா. வரட்டுமா? இங்க வழி விடுறீங்களா? நீ மேல வா. என்னடா பண்றாங்க? கீழே வா, நான் உன்னை வச்சுக்கிறேன். இங்க பாருங்கக்கா, உங்க வீட்டுக்கு ஒருத்தி வந்திருக்காளே, அவளை அடக்கி வச்சுக்கோங்க. சும்மா சும்மா ஊரை சுத்துறது, ரொம்ப சத்தமா பாட்டு கேட்கறது, இதெல்லாம் நிறுத்த சொல்லுங்க. சத்தமா பாட்டு போடக்கூடாதுன்னு சொல்லுங்க, அங்கங்க ஊர் சுத்தக்கூடாது நீங்க சொல்லாதீங்க. ஆனாலும் ரொம்ப தான் பண்றா இவ. நயன்தாரா, வீட்டுக்கு வாடி. பேரை பாரு, நயன்தாராவா. என்னம்மா நயன்தாரா, கோலமா போடுற? நீ போடுற கோலமும் நல்லா இருக்கு, நீயும் நல்லா தான் இருக்க. நீ நெடிற நெளிவு கூட கோலமாவே தெரியுது. இருக்கும், நல்லா தான் இருக்கும். உங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா நல்லா தான் இருக்கும். அவ கெடுக்கிறா, இந்த நல்ல நேரத்தில் அவரை போய் நினைக்கிறா. என்ன தாத்தா, உங்களுக்கு 2 கல்யாணம் பத்தாதா? 3ஆவது சொல்லு தேவையா? யோ கிழவா, உனக்கு 2 பொண்டாட்டி பத்தாதா? இன்னும் சின்ன பொண்ணுங்களோட உனக்கு சொல்லு தேவையா? போயா வெளியில ஓடு. என்னடா இன்னைக்கு உங்க ரொமான்ஸை வெளியே வச்சிட்டாங்க போல இருக்க. சும்மா இருங்கண்ணே, கடுப்பேத்தாதீங்க.
நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே இவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். சூப்பரா இருக்கிறீங்களே, உங்களை மேல ஒருத்தரை பார்த்ததே இல்லை. முல்ல மாதிரி முடிச்சவிக்கி தண்ணி ஸ்பீடா இழுக்கிறீங்களே, முள்ள இழுக்காம தண்ணி ஸ்பீடா இழுக்கிறீங்களே. அந்த சரிக்கு என்ன சொல்லிட்டு போறா? அப்புறமா தனியா சந்திக்கலாம்னு சொல்லிட்டு போறாளா? அந்த பொண்ணு என்கிட்ட எதுவும் பேசலடி, அப்படி எதுவும் ஒன்றும் இல்லடி. உங்ககிட்ட பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. அந்த சிரிக்கி கிட்ட போய் வச்சுக்கிறேனா? ஐயோ, என்ன குழப்பம் ஏற்பட போகுதோ. அடியே சக்கலத்து, வெளியில வாடி. என்னக்கா ரொம்ப ஓவரா பேசுறீங்க? என் புருஷனை பார்த்து சிரிச்சு சிரிச்சு பேசுறாளே, அவளை வெளியில கூப்பிடு. ஆமா, பெரிய ஆண் அழகன். இதுக்கெல்லாம் அழகு தேவையில்லடி. அக்கா அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நல்ல பொண்ணா? பாரு பாரு, இப்ப கூட சிரிக்கிறா. வாடி இங்க. விடுங்க. அலையிறா, எவ புருஷன் கிடப்பான்னு சொல்லிட்டு அடக்கி வச்சுக்க. மெல்ல நடமே நீ என்னாகும், உன் முல்லை மலர் பாதம் நோகும், உந்தன் சின்ன இடை வளைந்தாடும், வண்ண சிங்காரம் தொலைந்து விடும், மெல்ல நட. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நீங்க எங்களை கிண்டல் பண்ணலாம், நாங்க உங்களை கிண்டல் பண்ணா போலீஸ்கிட்ட சொல்லிடுறீங்களா? ஏய் வாடி, வாடி, நில்றி, மாறிடி. மச்சான் மேல எவ்வளவு ஆசையா முத்தம் கொடுத்துட்டு போறா. உன்னை நாளைக்கு வச்சுக்கிறேன்டி, வாடி வாடி. ஹலோ சந்துரு, உன் ஆளு வருதுடா, நீ கட்டிக்கு போற பொண்ணு. ஹலோ மை டியர் டார்லிங். What is this? இங்கிலீஷ் பேசினா தான் லவ் பண்ணுவீங்களா? நான் இப்போ இங்கிலீஷ் பேசுறேன், என்ன லவ் பண்றியா? You rascal. வலிக்குதேடா அப்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், உட்காருப்பா. வணக்கம் சார். சிட் சிட் சிட். வெயிட் பண்ணுங்க மேடம், சார்ட்ட சொல்றேன். நீ யார்டா உட்கார சொல்ற? போடா. அப்பா, பொம்பளையா ராட்சசியா? அப்பா, சார் நீங்க செத்தாரு. அவன் இந்த கணக்கு யார் பார்த்தது? சரியா டேலி ஆக மாட்டேங்குது. செல்வி தான் சார் பார்த்தாங்க. செல்வி, என்ன கணக்கு தப்பு தப்பா இருக்கிற? கூட்டல் பிறகு கூட உனக்கு சரியா தெரியாதா? ஏன் இப்படி தப்பு தப்பா கணக்கு இருக்கிற? இத்தனை வருஷமா வேலை சரி, இது கூட சரியா போச்சு. கணக்கு போற அடியே சக்கலத்தி, உன்னை என்ன பண்ற பாரு. ஏய் கையேடுறி. ஏய் சொன்னா கேட்க மாட்டேன், கையேடுறி. சொன்னா கேட்க மாட்டேன், கையேடுறி. சாரி சுமதி. அவளுக்காக என்னையே அடிச்சிட்டீங்கல்ல? வாங்க, உங்களை வீட்டுல வச்சுக்கிறேன்.
சாப்பாடு எடுத்து வை. ஒன்னதான் சொல்றேன், காது செவிடா போச்சா? ஆபீஸ்ல இருந்து வந்து வீட்டுக்கு வராம ஊரெல்லாம் சுத்திட்டு இவ்வளவு லேட்டா வந்தா சாப்பாடு வச்சிருக்கணுமா? எல்லா சாப்பாடையும் நானே சாப்பிட்டேன். வேணும்னா பச்சை தண்ணி இருக்குது, சாப்பிட்டு படுங்க. இன்னைக்கு சிவராத்திரி தான். ஏன் இங்கே படுத்துருக்குற? ஆமா, பையன் எங்க? எல்லா பொண்ணுங்களும் இவர் பின்னாடி சுத்துறாளுங்களே. ஒருவேளை இவர் மீசைய பார்த்து மயங்கி இருப்பாளுங்களோ? இவர் மனசுல யார் இருப்பா? வேற யாராவது இருப்பாங்களோ? இப்போ உன் மனசுல யார் இருக்கா? நான் இருக்கேனா இல்ல அவ இருக்கிறாளா? ஏன் இப்படி பாக்குற? உன் மனசுல நான் இருக்கேனா? இருக்கேனா? ஏய், இப்போ நீ கீழே இறங்கல, நானே இருக்க மாட்டேன். மூச்சடிச்சு செத்துருவேன். இறங்கடி கீழே. இதுக்கு ஏதாவது முடிவு கட்டணும். இதுதான் சரி. டேய், இப்போவும் சந்தேகமெல்லாம் தீர்ந்து போச்சாடா? அந்த பொண்ணு உனக்கு ஓகே தானே? எது சொன்னாலும் மண்டையாட்டினேரு. ஆளு தான் வளர்ந்துருக்கே தவிர சுத்தமாக அறிவே இல்லைடா. எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? டேய் சொல்றா, இன்னைக்கு தானே சூப்பரா இருக்கீங்க. என்ன சொல்ற? போய் கண்ணாடியில பாருங்க உங்க அழகு. இத்தனை நாளும் இல்லாத அழகு அப்படி என்ன நீ புதுசா நடந்துருச்சு? என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியுதுண்ணே. என்னைக்கு இல்லாத அழகு புது அழகுன்னு தானே யோசிக்கிறீங்க. போய் கண்ணாடியில பாருண்ணே, தெரியும். என்ன சொல்றாங்க இவனுங்க? என்ன இவனு சிரிச்சிட்டு போறா? அக்கா, உங்க வீட்டுக்காருக்கு ஒரு சைடு மீசையை காணமே, யார் எடுத்தா? நான் தான் அப்படி செஞ்சேன். தினமும் ஆபீஸ் போகும்போது மீசைய சீவி சீவி ரசிச்சிட்டு இருப்பாரு. அதனால ஆபீஸ்ல உள்ளவங்களும் ரசிச்சிட்டு இருப்பாங்க. அதனால தான் அப்படி செஞ்சேன். பாதி மீசையை காணும். நிஜமா தான் காணும். என்ன பண்றது? ஆபீஸுக்கு இப்படி போனா அசிங்கமா இருக்குமே. இதை எப்படி மறைக்கிறது? ஒட்டு மீசையாவது வாங்கி ஒட்டிக்கிட்டு தான் போகணும். எல்லாம் என் தலையெழுத்து. என்னாச்சு சந்துரு?
என்னமோ நடக்குது. நான் சொன்னேன்ல, இங்கதான் இருக்காரு பாரு. தண்ணி அடிக்க மாட்டாரு. என்னாச்சு இவருக்கு? இவன் மொடா குடிகாரம் போல இருக்கானே. என்னண்ணே நீங்க இங்க? என் மனசு சரியில்லை. என்னண்ணே உன் பிரச்சனை? என் மனசு சரியில்லை. ஒன்னா ரெண்டா? ஒன்னா ரெண்டா? என்ன சொல்ல வரீங்கண்ணே? எந்த பிரச்சனையும் சொல்றது? என் மனசு சரியில்லைப்பா. என்ன பிரச்சனைண்ணே? எதுவா இருந்தாலும் சொல்லுண்ணே. பிரச்சனையாடா? என் ஒய்ஃபை பத்தி சொல்றேன். அவ எல்லாரோட என்னை சம்மதப்படுத்தி சந்தேகப்படுறடா. அந்த பிரச்சனை தான் எல்லாரும் தெரியுமே. இப்ப வர வர அவளுக்கு என் மேல சந்தேகம் அதிகமா இருக்குதுடா. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. நாங்க மட்டும் என்ன தைரியமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நாளைக்கே சந்துரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒய்ஃப் வந்த உடனே சந்தேகப்பட்டு தான் இருக்க போறா. சும்மா இருண்ணே. அன்னைக்கு பாத்ரூம்ல தாலி தொங்குச்சே, அது எதுக்கு தெரியுமா? சந்துரு என்ன மன்னிச்சிருடா, நீ மீனாவை ஃபாலோ பண்ண சொன்ன. அத என் ஒய்ஃப் பார்த்துட்டா. அவ மீனாவை என்னோட நினைச்சு கேவலமா பேசுறாடா. கதை எங்க இடிக்குது அண்ணே. பார்த்து பார்த்து மெல்ல மெல்ல வானே. நம்ம லைஃப் ஒன் வே தான் நம்ம லைஃப். ஒன் வே தான் நம்ம லைஃப். அது ரீவைண்ட் இல்ல டேப்டா. ஆடும் வரையில் ஆடு, நீ பூட்டா நாளைக்கு பாலுடா. வயசு பானவில்லப்பா, இளம் வயசு பானவில்லப்பா. அது ப்ரீபெய்ட் போட்ட செல்லப்பா. ஒன் வே தான் நம்ம லைஃப். அது ரீவைண்ட் இல்ல டேப்டா. ஆடும் வரையில் ஆடு, நீ போட்டா நாளைக்கு பாலுடா. நம்ம லைஃப். அது ரீவைண்ட் இல்ல டேப்டா. ஆடு வரையில் ஆடு, நீ பூட்டா நாளைக்கு பாலுடா. வயசு பானவில்லப்பா, அது ப்ரீபெய்ட் போட்ட செல்லப்பா. ஒன் வே தான் நம்ம லைஃப். அது ரீவைண்ட் இல்ல டேப்டா. ஆடு வரையில் ஆடு, நீ பூட்டா நாளைக்கு பாலுடா. Don't touch it. Don't touch it. என் கம்பா போ 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 என் அழகிடம் போ. செய் செய் உன் வேலையை செய், முடி 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 உன் கணக்கை முடி. இன்பத்தை இன்பத்தில் கரைத்து விடு, முடிந்ததும் கை சொல்லி விரைத்து விடு. இன்பத்தை இன்பத்தில் கரைத்து விடு, ஆட்டம் முடிந்ததும் கை சொல்லி விரைத்து விடு. ஒன்வே தான் நம்ம லைஃப். அது ரீவைண்ட் இல்ல டேப்டா. ஆடும் வரையில் ஆடு, நீ போட்டா நாளைக்கு பாலுடா. வயசு பானவில்லப்பா, இல்ல வயசு பானவில்லப்பா. அது ப்ரீபெய்ட் போட்ட செல்லப்பா. உண்மை தான் நம்ம லைஃப். அது ரீவைண்ட் இல்ல டேப்டா. ஆடும் வரையில் ஆடு, நீ பூட்டா நாளைக்கு பாலுடா. Shikadum dum da da da.
மெதுவா என்ன அப்படியே பிடிச்சிக்கிட்டு வாங்க. பார்த்து. நான் உனக்கு ரொம்ப சிரமம் கொடுக்குறேன்ல. ஏன் அப்படி பேசுறீங்க? நீங்க வேற நான் வேறயா? இனிமே இப்படி பேசாதீங்க. உட்காருங்க. அண்ணே என்ன ஆச்சு? உடம்புக்கு முடியலையா? நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் டவல் கொண்டு வரேன். ஆமா சந்திரு, அது கூட நல்லதுக்கு தான். சுமதி எனக்காக கஷ்டப்படுறத பார்க்கும்போது அவ என் மேல வச்சிருக்கிற அன்பை புரிஞ்சிக்க முடியுது. எதைத்தான் நம்புறது? பொண்ணுங்க அன்பாவும் இருக்காங்க, ராட்சசியாவும் இருக்காங்க. என்ன பண்றது? கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா? என்ன சந்திரு யோசிக்கிற? ஒன்றும் இல்லைண்ணே, அதிகமாக குடிக்காதீங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. இனிமே என் மனைவிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன். இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். இனிமே நான் குடிக்கவே மாட்டேன், குடிக்கவும் கூடாதுன்னு நினைக்கிறேன். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. சந்துரு, ஆண்டவன் புண்ணியத்தில் எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சு. நம்ம குரூப்லேயே உனக்கு தானே நல்ல பொண்ணு அமைஞ்சிருக்கு. சரக்கு வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்கடா. அதுக்கு என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க? இந்த நல்ல நேரத்தில் நம்ம குண்டுமணி மட்டும் இருந்திருந்தா இவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ என்ன, நம்ம குண்டுமணி தானே, ஒரு மெயில் அடிச்சா அடுத்த ஃப்ளைட்டில் வந்து இறங்கிட போகிறோம். டேய் இங்கே பாடுறா, வர வர பிச்சைக்காரங்க நம்மள மாப்பிள்ளைன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். டேய் போடா. என்ன தெரியலடா உங்களுக்கு? டேய் இது நம்ம குண்டுமணிடா. ஆமாடா நம்ம குண்டுமணி. டேய் என்னடா ஆச்சு? டேய் இங்கிருந்து போகும்போது செக்க செவேர்னு அழகா இருந்தியாடா, ஆனா இப்ப அதை விட அழகா இருக்கியாடா. ஆமா, நீ அமெரிக்கா போனியா இல்ல ஆப்பிரிக்கா போனியா? அமெரிக்கா போல ஆப்பிரிக்கா போல. எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு அமெரிக்கா அனுப்பி வச்சாங்கல்ல. ஒருத்தர் சொன்னாருன்னா அவர் வண்டியில போய் ஏறி சட்டை கழட்டி போட்டு உட்கார்ந்தேன். குளிச்சு பார்த்தா தெரிஞ்சிச்சு கேரளாவுக்கு அடிபாடு வண்டி அனுப்பிட்டாங்கடா. ஏத்தி அனுப்பிச்சிருக்காங்க. டேய் சந்துரு, அப்படியெல்லாம் சொல்லாதடா. இவன் உருவத்துக்கு அந்த வண்டியில இல்ல, அந்த வண்டியிலே ஏத்தி அனுப்பிச்சிருக்கணும். கரெக்டா சொல்லியிருக்கீங்க. அவர் இல்லையாக்கா? வாடி என் சக்கலத்தி, அவர் ஒரு நாள் வரலன்னா வீட்டுக்கே தேடி வந்துருவியா? அக்கா என்ன பேசுறீங்க? வார்த்தையை அளந்து பேசுறீங்க. அளந்து என்னடி அளந்து? இடுப்பு ஆட்டி ஆட்டி அவரை மயக்கி வச்சிருக்கிறியே. என்னதான் கண்டாரோ என்கிட்ட இல்லாதத உன்கிட்ட. அக்கா என்னடி அக்கா? என் புருஷனை என்கிட்ட விட்டு கொடுத்துருடி, இல்லாட்டி அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. என் புருஷன் கூட நீ வச்சிருக்கிற தொடர்பை ஃபர்ஸ்ட் நிறுத்திக்கடி. தப்பா பேசுறீங்க. தப்பு பண்ணுனா தப்பா தான் பேசுவாங்க. அப்படியே வச்சுக்கோங்க, நீங்க சொல்றது உண்மைதான். எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கு. இனிமே உங்க கூட வாழ மாட்டாரு, என் கூட தான் வாழ்வாரு. ஏய் ஏய் எப்படி நீ சொல்லலாம்? சார், ஐயோ ஐயோ, எவ்வளவு உரிமை இருந்தா அவளை அடிப்பீங்க. உங்களை நம்பி வந்தேனே, என் வாழ்க்கையெல்லாம் போச்சு. உன்னை திருத்தவே முடியாதுடி. என் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டா. ஆனா அந்த பொண்ணு பேசுற வார்த்தை தப்புதான். அவளுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு, அதனாலதான் நான் அவளை அடிச்சேன். என்னங்க எதுவும் பேசாம அமைதியா வரீங்க? இல்ல சுமதி, ஊருக்கு போறேன்னு சொன்னேன்ல, அதான். அதுக்கு போய் எங்க கவலைப்படுறீங்க? நான் ஒரு வாரத்துல வந்துட போறேன். நீ ஒரு வாரம்னு ஈஸியா சொல்லிட்ட, ஆனா நீ இல்லாம ஒரு நாள் கூட கஷ்டம்தான். இல்லைங்க, அம்மா அப்பாவை பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதான். நான் சொன்னா கேட்கவா போற? போயிட்டு 2 நாள்லயாவது வந்துரு. சரிங்க. சரி சுமதி, பஸ் வரும், நீ ஏறி பத்திரமா போயிட்டு வா. எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணு. சரிங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. என்னங்க? ஏன் சுமதி அதுக்குள்ள வந்துட்ட? ஊருக்கு போகலையா? இல்லைங்க, உங்களை விட்டுட்டு போக மனசு வரல, அதான் வந்துட்டேன். சரி, நீங்க வேலைக்கு போகலையா? மனசே சரியில்லைம்மா, அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். இனிமே நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேங்க. சரி விடுமா, இனிமே எங்க போனாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே போவோம்.
ஈஸ்வரா, என் வாழ்க்கையில நீ நிம்மதி தராம இருந்துட்டு நீ மட்டும் இங்க சந்தோஷமா இருக்கிறடா, இது உனக்கே நியாயமா? ஈஸ்வரா, உங்ககிட்ட உன்னையும் ஒண்ணு கேட்கணும். ஏன்டா எனக்கு மட்டும் வாழ்க்கையில சந்தேகப்படக்கூடிய மனைவியை கொடுத்த நீ? அது சரி, உனக்கு என்ன தெரியும் என் கஷ்டம்? உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை அமைச்சிருந்தா அப்ப தெரியும் என்னுடைய கஷ்டம். உனக்கு கோவம் தான், நீ மட்டும் தான் ருத்ரதாண்டம் ஆடுவியா? எனக்கு கோவம் தான், நானும் ருத்ரதாண்டம் ஆடுவேன். பார்க்கலாமா? ஓகே, ரெடி? நான் எதுக்காக வாழணும்? சசி, என்னம்மா பேசுற? உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்கிட்ட. அது மட்டும் இல்லாம உன் புருஷன் வாழ்க்கையும் சேர்த்துல அழிச்சிட்ட. அத்தனை பேர் மத்தியில அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கல்ல? இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்கக்கா. உன் புருஷன் நல்லவன், அவன்கிட்ட சந்தோஷமா வாழ. வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க, தொலைச்சிட்டா கிடைக்கிறது கஷ்டம். உன்னை எங்க வீட்டுல வாடகை இருப்பேன்னு தான் நினைக்கல, என் சொந்த பொண்ணா தான் நினைக்கிறேம்மா. இனிமேலாவது சந்தேகப்பட்டு உன் சந்தோஷத்தை கவலை விடுனே, தீபாவளி அதுமா சந்தோஷமா இருப்போம். உங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசுங்க, சரி வந்தா பாருங்க, இல்லாட்டி 2 விடுங்க, சரியாயிடுவாங்க. பாஸ்கர், அடிச்சு தான் ஒய்ஃபை திருத்தணும்னு இல்லை. நான் ஒன்று சொல்லட்டுமா பாஸ்கர்? நானும் சசியும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணோம். ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனால் இடையில நான் அவளை விட்டுட்டு போயிடுவோங்கிற பயம் வந்துடுச்சு. அதுவே எங்கள் சந்தோஷத்தை தின்ன ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் அவள் ரொம்ப நல்லவ பாஸ்கர். 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் கீழே போகிறேன். ஏன், நான் பேசுறது உனக்கு ரொம்ப போர் அடிக்குதோ? அதுக்குள்ள கீழே போறீங்களோ? வருங்கால மனைவி மீனா வந்திருக்காங்க, அதனால கீழே போய் தீபாவளி கொண்டாட போறாரு என்னவோ. அப்படியா விஷயம்? மின்சாரம் காற்றோடு இவள் வாசம் வருகிற வேளை மீண்டும் மின்சாரம். தீபங்கள் இவளேற்ற தீபாவளி கொண்டாட்டம். ஒரு கிளையில்
வருடம் இப்போது தொடங்கி எப்போதும் தொடரும். கண்ணோடு கண் சேர்த்தாள் ஐயோ மின்சாரம் காற்றோடு இவள் வாசம் வருகிற வேளை மீண்டும் மின்சாரம். உறவுகளை நாம் மதிப்போம் உயரங்களை அடைந்து விடுவோம். வாழ்வின் நீளமது ஒரு சென்டிமீட்டர் தான் கோபங்கள் ஏன் கண்ணோடு கண் சேர்த்தாள் ஐயோ மின்சாரம் காற்றோடு இவள் வாசம் வருகிற வேளை மீண்டும் மின்சாரம். கண் சேர்த்தாள் ஐயோ மின்சாரம் காற்றோடு இவள் வாசம் வருகிற வேளை மீண்டும் மின்சாரம். சந்தேகம் வந்துவிட்டால் சந்தோஷம் நினைப்பதில்லை. புரிந்து கொண்டால் பிரிவமில்லை அழுகை ஒன்றே வாழ்வுமில்லை. சின்ன தவறுகளை நீயும் திருத்திவிட்டால் வாழ்க்கை அது நமக்கு. கண் சேர்த்தோம் கண்ணோடு கண் சேர்த்தோம் ஐயோ மின்சாரம் காற்றோடு நம் வாசம் வருகிற வேளையில் மீண்டும் மின்சாரம். கண்ணோடு கண் சேர்த்தோம் ஐயோ மின்சாரம் காற்றோடு இவள் வாசம் வருகிற வேளை மீண்டும் மின்சாரம். தீபங்கள் இவளிச்ச தீபாவளி கொண்டாட்டம் ஒரு கிளையில் பூ பூத்தோம் ஒரு கோடை மழையாக பனித்துளியில் முகம் துடைக்கும் புல்வெளியாய் நாமாக இன்பங்கள் பூக்கும் அழகான வருடம் இப்போது தொடங்கி எப்போதும் தொடரும். ஐயா இது புரட்டாசி மாசம் யாரும் கறி சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஆடு வைக்கிறது போதும். ஐயா ஊருக்குள்ள நிறைய கடனை வாங்கிட்டேயா ஒரு 5 வீட்டுக்கு போயிடுறேன். அட என்ன அது புரட்டாசி மாசம் நானே கறி சாப்பிட மாட்டேன்னா நீங்க சாப்பிட பரவாயில்லைங்க வெட்டி நாய்க்கு போடுறேன். அவ்வளவு பேசுனீங்க. சரி அதுக்காவது 10 ரூபா கூலி கொடுங்க. 10 ரூபாயா? இன்னும் போனியாவது நாங்க இன்னையில இருந்து இங்க தான் தங்க போறேன். இத்தனை பேர் மத்தியில என்னை எவ்வளவு அவமானப்படுத்திட்டீங்க. தப்பே செய்யாத என்ன தப்பானவள் ஆக்கிட்டீங்களே. அக்கா அழாதீங்க. அது முடிஞ்சு போன விஷயம். அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு இந்த குடும்ப பிரச்சனையை கூட யாருக்கிட்டையும் விஷயத்தையே மறந்துட்டேன்க்கா. எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான்க்கா. என்ன சொல்ற? சந்தேகப்பட்டு என் காதல் சண்டை இப்போ எனக்கும் அவருக்கும் கல்யாணம். அதான் ஊருக்கு கிளம்பிட்டேன்.
உங்களுக்கு தான் முதல் பத்திரிக்கை. என்ன மன்னிச்சிரு செல்வி. பொதுமக்களுக்கு ஒரு நற்செய்தி, ஒரு முக்கியமான அறிவிப்பு. நமது குடும்பங்களில் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் உள்ளன. அவற்றிற்கெல்லாம் தீர்வு காண வேண்டுமா? நாளை வருகிறார் பிரபல மனோ தத்துவ நிபுணர் டாக்டர் மகேஷ். எல்லோரும் அவரை அணுகி தங்களது குடும்ப பிரச்சனைகளை தீர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படியே எங்க பிரச்சனையை கொஞ்சம் தீர்த்து வச்சுட்டு போங்க சார். கவலைப்படாதீங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன். எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். உட்காருங்க. தேங்க்யூ சார். இப்போ சொல்லுங்க உங்கள் பிரச்சனையா? இவ என்னுடைய மனைவி சசி. இவரு ஹவுஸ் ஓனர் பையன் சந்துரு. என் மனைவிக்கு எப்பயுமே என் மேல சந்தேகம் சார். நான் ஆபீஸ் போனா அங்கே தவறு நடந்துருப்பேன்னு எப்பயுமே சந்தேகப்படுறேன் சார். ஓ ஐ சி. இது எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்படிதான் டாக்டர். அப்படியெல்லாம் இல்லைங்க டாக்டர். நான் மட்டும்தான் இவருக்கு சொந்தம்னு நினைக்கிறேன். ஆனா இவர் அதை சந்தேகம்னு நினைக்கிறாரு. ஓகே, நீ நினைக்கிற தப்பே இல்லைம்மா. எல்லா பொண்ணுங்களும் அவங்க புருஷன் தனக்கு தான் வேணும்னு நினைக்கிற தப்பே இல்லை. அப்படி சொல்லுங்க டாக்டர். ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் யாரையும் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்றது தான் தப்பு. அப்படி சொல்லுங்க டாக்டர். அளவுக்கு மிஞ்சினா எல்லாமே விஷம்தாம்மா. சந்தேக கோடு அது சந்தோஷ கேடுன்னு சொல்லுவாங்க. உன்னோட வாழ்க்கையில் சந்தேக நேரம் வந்துடுச்சு இப்போ. டாக்டர், எங்க பக்கத்து வீட்டுக்காரர் பேரு பாஸ்கர். அவரு எலக்ட்ரீஷியன் வேலை செய்யறாரு. அவரு எப்ப பார்த்தாலும் குடிச்சுட்டே இருக்கிறாரு சார். அவர் மனைவி அதை நினைச்சு எப்ப பார்த்தாலும் வருத்தப்பட்டுட்டே இருக்கிறாங்க சார். இன்னைக்கு கேம்புக்கு அவங்க வரலையா? 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க டாக்டர். போன் போட்டிருக்கேன், இப்ப வருவாங்க. இதையெல்லாம் பார்த்த சந்துரு எங்க 2 பேர்த்து குடும்பத்து பிரச்சனையை பார்த்து கல்யாணமே வேண்டான்னு பயப்படுறாரு டாக்டர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். இந்த வயசில் பேச்சுலராக ஜாலியாக ஹாப்பியாக இருக்கேன். அந்த சந்தோஷத்தை நான் ஏன் எடுத்துக்கணும்? பேச்சுலர் லைஃப் இப்போ நல்லா தான் இருக்கும். ஆனால் போக போக தனிமை உங்களை ரொம்ப வாட்டி எடுக்கும். அப்புறம் ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நம்மளை மாட்ட விட்டுருவாரோ? எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துருங்க டாக்டர். டாக்டர், நான் சொன்ன பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க தான். மிஸ்டர் சுமதி, மிஸ்டர் பாஸ்கர். டாக்டர், இவங்கள முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? அதானே, பேர் கூட கரெக்டா சொல்றாரு. என் பொண்ணையும் என் மாப்பிள்ளையும் எனக்கு தெரியாதா? இது உங்க பொண்ணா? என்ன டாக்டர் சொல்றீங்க? எங்களால நம்பவே முடியலையே. உங்க அப்பா இவ்வளவு பெரிய டாக்டரா? இவ்வளவு நாளா நீ சொல்லவே இல்லையேம்மா. இப்ப சொல்றேன், இவர் தான் எங்க டாடி. உங்க அப்பா ஒரு டாக்டர் என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்னோட ஒரே டாக்டர் சுமதி. பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த என் பொண்ணு எந்த கஷ்டமும் இல்லாமல் நான் வளர்த்துட்டேன். ஆனால் இவங்க எலக்ட்ரிஷியனை ரொம்ப விரும்புகிறேன். அவன் இல்லாமல் தன்னால் வாழ முடியாதுன்ட்டான். சரி, இதுக்கு சம்மதம் நான் கொடுத்துட்டேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டேன். என்ன டாக்டர் அது? இவர் தான் எங்க அப்பான்னு யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னாரு. எப்போ உன் புருஷனை திருப்பி நல்ல வழிக்கு கொண்டு வரையோ அப்ப நானே வரேன்னு கிளியரா சொல்லிட்டாரு. சுமதியும் என் பணம் எதுவும் வேணான்னு கிளியராக சொல்லிட்டான். ஆமாங்க டாக்டர், ரொம்ப சரி. அவளும் பேச்சு கேட்டு கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் சொன்ன அட்வைஸில் டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுவான். உங்கள் வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் என்கிட்ட கிளியராக சொல்லுவாள். அப்படி தான் என்னோட டாக்டர் லைஃப்பை டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். உங்க அப்பா கிட்ட தான் அடிக்கடி ஃபோன்ல பேசுனியா? ஆமாங்க. அப்ப என்கிட்ட சொல்லவே இல்லை. அதுதான் அப்பா யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல. ஐயோ, எனக்கு தலையே சுத்துது. சந்தேக சுத்துலா? மாப்பிள்ளை இங்கே பாருங்க, இனிமேல் என் படம் நல்லா பார்த்துப்பீங்களா? கண்டிப்பாக பார்த்துப்பேன் சார். எந்த பிரச்சனையும் வராது. வராது சார். மாமான்னு சொல்லுங்க சார். பார்த்தீங்களா சந்திர, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? ஒரு நல்ல மனைவி கணவனை எப்படி அன்பால் திருத்த முடியுங்கிறதுக்கு என்னோட பொண்ணு ஒரு சரியான
மனைவி அமைவதெல்லாம் கணவனுக்கு கிடைக்கிற பாக்கியம். ஒரு சந்தேக மனைவி கிடைச்சா ஒரு கணவன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது அதே மாதிரி ஒரு நல்ல மனைவி கிடைச்சா நிச்சயமா இந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். புருஷ பொண்டாட்டி 2 பேரும் பேலன்ஸ்டாக போனால் தான் லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போகும். சரிதான் டாக்டர். கல்யாணம் ஆகாம குழந்தை குட்டிகளை பெற்றுக்காம இருக்கிற வாழ்க்கை ஒரு பூர்த்தியாகாத வாழ்க்கை. அதனால சந்துரு, நீங்கள் தைரியமாக கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளோட நல்லா இருக்கணும். தேங்க்யூ டாக்டர். லைஃப்னா இப்போ என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கேன். இப்போ தைரியமாக நான் கல்யாணம் பண்ணிப்பேன். வெரி குட். எல்லாருடைய கண்களையும் திறந்து விட்டீங்க டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். ஆமா டாக்டர், என் லைஃப் பத்தி ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இப்ப பயமெல்லாம் போச்சு. என்னடா இவ்வளோ நாள் கல்யாணம் வேணாம் வேணாம் இப்போ திடீர்னு அதெல்லாம் உனக்கு புரியாது போடா. இன்னைக்கு என்னமோ உன் மேல எனக்கு ஒரு feeling. இது சக்தி உனக்கு தேவையான ஃபீல் பண்ணது பிள்ளையாரே. உனக்காக இதில் உடச்சிட்டு அதை நான் சக்தி எடுத்துக்கோங்க. அதுக்காக நான் ஃபீல் பண்ண மாட்டேன் பிள்ளையாரே. ஆனாலும் ஒரு பெண்ணுக்கு இனிமேல் எல்லாமே வெற்றியா இருக்கும் பிள்ளையாரே. பிள்ளையாரே, என்னை இப்படி நீ மாட்ட விட்டுட்டிய. சட்னிக்கு என்ன பண்றதுன்னு புரியலையே. வீட்டுக்கு போனா என் பொண்ணு என்ன சொல்லுவாளோ? நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. எனக்கு ஒரே ஒரு கவலை தான் இப்போ. என்ன? உங்களை விட்டு 2 நாள் எப்படி இருப்பேன்னு தான். நீயே பேசுற எப்படி? ஆமாங்க, மனைவி கணவனோட எப்படி இருக்கணுங்கிறது தெளிவாயிருச்சுங்க. நீங்க ஆபீஸ் டூர் கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? அது சந்திர கல்யாண நாள் அன்னைக்கு இருக்கும்போது? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா? 2 வீலரை பஸ் ஸ்டாண்டு தான் நிறுத்திட்டு போறேன். நாளைக்கு காலையில வந்த உடனே 2 வீலர்ல பறந்து வந்து கல்யாணத்துக்கு வந்துருவேன். என்ன புரியுதா? முகூர்த்த நேரத்துக்குள்ள வந்துருவீங்கல்ல? I will try my best too. Thank you மாமா.